Hi friends, welcome back to Surya Square. இன்னைக்கு நம்ம வீடியோல கெட்டு போன பால்ல இருந்து எப்படி பனீர் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் எடுத்துர்க்க பால் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் இருக்குங்க. இது காலையில காய்ச்சின பால் தான். இப்போ ஈவினிங் காய்ச்ச மறந்துட்டேன். அதனால கொஞ்சம் லைட்டா கெட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம். இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நீங்களும் வந்துட்டு வீட்டில் பால் கெட்டு போகிற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி கீழே கொட்டிடாதீங்க. அதை இந்த மாதிரி நீங்கள் பனீர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாலை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. நீங்கள் லெமன் பிழிஞ்சாலும் சரி, இல்லை தயிர் ஊற்றிக்கிட்டாலும் சரி. இல்லை உங்கள் பால் நல்லாவே கெட்டிருக்கு, நல்லா பெருத்து வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைரெக்டாக நம்ம அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த பாலை சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா நம்மளுக்கு பெருத்து வரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ரசகுல்லா பண்ணுறது இல்லை பனீர் எல்லாமே நம்மளுக்கு பாலை பெருத்து போக வச்சு அதில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இப்போ பால் கொஞ்சமாக பெருத்துருக்கு, இந்த மாதிரி ஆயிட்டிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது நல்லாவே பெருத்து கொஞ்சம் அந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த பனீர் ஆடை இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நார்மல் ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாலும் சரி, நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவேங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளை துணி, ஒரு வேஷ்டி துணி ஏதாவது எடுத்துகிட்டு, அது நல்லா காட்டனாக இருக்கணும். அதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இது நம்ம பால் தான் இல்லைங்களா, அதனால் இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட வேண்டாம். அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் சப்பாத்தி பிசைகிறீங்களே, அதில் ஊற்றி அந்த பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா, இந்த பாலில் சப்பாத்தி பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அப்புறம் இந்த பனீர் இது இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசினதுக்கப்புறமா அதை நம்ம இந்த துணிலேயே நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பாலில் பண்ணுறதுனாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. லெமன் ஊற்றிக்கிட்டு நம்ம அதை பிரித்து போக விட்டு அதை பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம், என்னம்மா இத்தினோண்டு பன்னீருக்காக நீ இவ்வளோ வேலை பண்ண சொல்கிறியேன்ட்டு. பன்னீர் இது ஒரு 100 கிராம்ஸ் வருங்க. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் 100 கிராம்ஸ் வரும். நீங்கள் கெட்டு போச்சுன்னு நினச்சி தூக்கி போட இருந்த பாலில் ஒரு 50 ருபீஸ் ஒர்த்தான பனீர் கிடைக்குதுன்னா யூஸ்ஃபுல் தான் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட போகிறோம். 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான பனீர் கிடச்சிடும். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீசஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உருண்டை பிடிச்சி ரசகுல்லாவும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய், டேக் கேர்.